வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்கி நிரப்பி அவற்றை பெறும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். படிவங்களை தவறுதலாக பூர்த்தி செய்து முகாமிற்கு எடுத்து வரும் பொதுமக்களின் படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒயிட்னர் மூலம் திருத்தி எழுதுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் படிவம் சரியாக இருப்பின் ஆவணங்கள் ஏதும் பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தும் ஆவணங்களை கொண்டு வரும்படி வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கணக்கீட்டு படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை வாக்குச்சாவடி அலுவலர்களின் உதவியுடன் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் கடற்பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகூர் தர்கா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடப்பது வழக்கம். அதன்படி 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இதை முன்னிட்டு நாகூர் தர்காவில் 5 மினராக்கள், ஆண்டவர் கோபுரம், மண்டபம், உப்பு கிணறு, பக்தர்கள் அமரும் கூடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் இரவு முழுவதும் மின்னொளியில் ஜொலித்தன. இதனை கண்டு பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாகை யாகுசாயின் பள்ளியில் இருந்து காலை கொடி ஊர்வலம் தொடங்க இருப்பதை முன்னிட்டு இரவு வானவேடிக்கை விமர்சையாக நடைபெற்றது. வானத்தில் வர்ணஜாலமிட்ட கண்கவர் வானவேடிக்கைகளை மக்கள் வியந்து ரசித்தனர். கனமழை காரணமாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை அதிகரிக்குமாறு தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17% 22 விழுக்காடாக அதிகரிக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு வந்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 22 விழுக்காடாக அதிகரிக்க விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு எவ்வித உறுத்தலும் இன்றி அதே கோவைக்கு வந்து உழவர்களுடன் பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஈரப்பத வரம்பிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை உடனடியாக மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை இருகூர் பகுதியில் தனியார் நிறுவனத்திற்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை தப்பியோடிய காட்சிகளை இவை. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று வழித்தடத்தை மறந்து சூலூர் அருகே இருகூர் பகுதிக்கு வந்தது. நொய்யல் ஆற்று பகுதிக்கு அருகே உள்ள மோட்டார் நிறுவனத்திற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு உலாவியது. அப்போது கண்காணிப்பு பணியில் இருந்த இரவு பணி காவலாளியை பார்த்ததும் பதுங்கிய சிறுத்தை அவர் நகர்ந்து சென்றதும் ஒரே ஓட்டமாக ஓடி மாயமானது.
தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. மோடி அரசே கோவைக்கு மெட்ரோ கொடு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. விரைவில் 2 மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மற்றும் மதுரையில் போதிய மக்கள் தொகை இல்லாத காரணத்தால் திட்டம் நிராகரிக்கப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம். வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா. வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா. மெட்ரோ ரயில் இல்லை என தமிழர்களுக்கு துரோகமா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். SIR பணிகளில் திமுக அரசு குளறுபடிகளை செய்வதாக கூறி சென்னையில் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் திமுக அரசு குளறுபடிகளில் ஈடுபடுவதாக அதிமுக குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் SIR அவசியமான ஒன்று என்று தெரிவித்தார். திமுக பொறுத்தவரை எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு, குடிபெயர்ந்தவர்கள் ஷிப்டடு கள்ள ஓட்டு நம்பி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை. எனவே தான் நாங்கள் சொல்றோம், சார் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். SIR பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற ஒரு நிலை வரும். திமுக கள்ள வாக்குகளை நம்பி இருப்பதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் அதற்கும் வழி இல்லாமல் நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். காங்கிரஸ் உடனான கூட்டணி வலுவாக உள்ளது என தனது பாணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தந்த விளக்கமே இது. சென்னையில் நடந்த நிகழ்வில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு என்ற நூலை துணை முதலமைச்சர் உதயநிதி வெளியிட அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுக் கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, தமிழ் படிக்க ஆர்வத்துடன் இருக்கும் பிரதமர் தமிழ் படிக்கும் குழந்தைகளின் மத்தியில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். ஒரு 2-3 மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது, இது வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாக கூறி சிலர் குளிர்காய நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று பஞ்சாங்கத்தில் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக அரசு மக்கள் நலத்திட்ட பணிகளை நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். ஒரு பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு தொல்லைகள் அதிகம், எதிர்கட்சியில் இருப்பவர் ஆட்சிக்கு வருவார்கள் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, யாராலும் வாக்கை திருட முடியாது என்றார்.
திருட முடியும்? யார் வந்து உங்களை ஏமாத்த முடியும்? அப்படி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. அப்படியே இல்ல திருடுறாங்கன்னா மக்கள் புரட்சி இங்கு வெடிக்கும் என்பதை உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். நிச்சயம் அது நடக்கும். தொடர்ந்து பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசியலில் மாயமந்திரம் நடைபெறும் என்றும் கூட்டணி அமைச்சரவைதான் என்றும் கூறினார். சேலத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தாவேகா தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய நிலையில் சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் சேலத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதற்கு அனுமதி கோரி அக்கட்சி சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. கார்த்திகை தீப பணிகள் இருப்பதால் பாதுகாப்பு கொடுக்க இயலாது என சேலம் மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார் சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். பீகாரில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. தொடர்ந்து நடைபெற்ற அக்கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாஜக தலைவர்கள் சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகியோர் பீகார் துணை முதல்வர்களாகவும் 26 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பீகார் மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். குடும்ப அரசியல் தொடர்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்கள் கடுமையாக பேசி வந்த நிலையில் பீகாரில் 10 வாரிசுகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி மற்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் குடும்ப அரசியலை கடுமையாக எதிர்த்ததை குறிப்பிட்டுள்ளது. மேலும் பீகாரில் அமைச்சர்களாக பதவியேற்றவர்களில் 10 பேர் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களின் வாரிசுகள் எனவும் ஆர்ஜேடி தெரிவித்துள்ளது. வாரிசு அமைச்சர்களின் பட்டியலையும் அக்கட்சி பதிவிட்டுள்ளது. இதற்கிடையில் பீகார் தேர்தலில் தோல்வியடைந்த ஜன்சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் காந்தி ஆசிரமத்தில் மௌன விரதம் இருந்தார். ஜன்சுராஜ் கட்சி 238 தொகுதிகளில் போட்டியிட்டு 236 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது. தேர்தல் தோல்விக்கு முழு பொறுப்பேற்று ஒரு நாள் மௌன விரதம் இருப்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி பீகாரின் மேற்கு சாம்பரன் மாவட்டத்தில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் பிரசாந்த் கிஷோர் மௌன விரதம் மேற்கொண்டார். அவருடன் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக இதே இடத்தில்தான் 3500 கிலோமீட்டர் தூர நடைப்பயணத்தை பிரசாந்த் கிஷோர் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக கடந்த மே 14ஆம் தேதி BR கவாய் பதவியேற்றுக் கொண்டார். வரும் திங்கட்கிழமை அவர் 65 வயதை எட்டும் நிலையில் அலுவல் நாளான இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இதனையொட்டி டெல்லியில் நேற்று நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தான் புத்த மதத்தை பின்பற்றினாலும் மதச்சார்பற்றவர் என்று கூறினார். I practice Buddhism, but I do not have any depth in any religious studies. I am truly a secular person. I believe in all the religions, Hinduism, Buddhism, Sikhism, Islam.
கடந்த 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற B.R. கவாய் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது செல்லும் என்ற உத்தரவு மற்றும் தேர்தல் பத்திர திட்டங்கள் ரத்து உள்ளிட்ட முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த அரசியல் சாசன அமர்வுக்கும் B.R. கவாய் தலைமை தாங்கினார். அவர் ஓய்வு பெறுவதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வரும் திங்கட்கிழமை பொறுப்பேற்க உள்ளார். சபரிமலை கோவில் தங்க திருட்டு வழக்கில் திருவாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பத்மகுமாரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. சபரிமலை கோவில் கருவறை முன்பு இருந்த துவாரபாலகர் சிலைகளின் தங்கத் தகடுகள் கடந்த 2019ஆம் ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக அகற்றப்பட்டன. தங்க முலாம் பூசிய பின் மீண்டும் தங்கத் தகடுகள் அணிவிக்கும் போது 4 கிலோ அளவிற்கு தங்கம் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் பொட்டி என்பவரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு திருட்டுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரிகள் முராரி பாபு, சுதீஷ்குமார் ஆகியோரையும் கைது செய்தது. அதேபோல தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் ஆணையர் வாசு கைதான நிலையில் தற்பொழுது தேவசம் போர்டின் மற்றொரு முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பத்மகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். காஷ்மீரில் செய்தி நிறுவன அலுவலகத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கையெறி குண்டு பாகங்கள், துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீநகரை தலைமையிடமாக கொண்டு காஷ்மீர் டைம்ஸ் என்ற ஆங்கில நாளிதழ் செயல்பட்டு வருகிறது. நாட்டின் நலன்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை ஊக்குவித்ததாக இந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காஷ்மீர் டைம்ஸ் அலுவலகத்தில் மாநில புலனாய்வு அமைப்பினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதில் AK-47 ரக துப்பாக்கி குண்டுகள் மற்றும் கையெறி குண்டு பாகங்கள் கைப்பற்றப்பட்டன. செய்தி நிறுவன அலுவலகத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதற்கு துணை முதலமைச்சர் சுரீந்தர் சௌத்ரி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த சோதனை பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் செயல் என காஷ்மீர் டைம்ஸ் நிறுவனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 1954ஆம் ஆண்டு மூத்த பத்திரிகையாளர் வேத் ஃபாசினால் தொடங்கப்பட்ட காஷ்மீர் டைம்ஸ் ஜம்மு காஷ்மீரின் பழமையான ஆங்கில நாளிதழாகும். கடந்த 2020ஆம் ஆண்டு மாநில அரசால் இந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு முதல் அச்சுப்பதிப்பை நிறுத்திவிட்டு இணையதளத்தில் மட்டும் செயல்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வியட்நாமை புரட்டி போட்ட வெள்ளம், ஜோக்தார் மம்தானியை சந்திக்க அனுமதி அளித்த ட்ரம்ப் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். வியட்நாமில் கொட்டி தீர்த்த கனமழையால் தொங்குபாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகளே இவை. வியட்நாமில் பருவமழை தீவிரமடைந்த நிலையில் ஒரு வாரத்தில் 150 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் நகாத்ரங், ஹன்ஹுவா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் நீரில் தத்தளிக்கின்றன. தொடர் கனமழை நிலச்சரிவால் 43,000த்திற்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்கள் நீரிலும் மண்ணுக்கு அடியிலும் மூழ்கின. மேலும் கனமழை பெருவெள்ளத்தால் 16 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் கூரைகளில் தஞ்சமடைந்தவர்களை மீட்கும் பணியிலும் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். 5,50,000 வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருளில் மூழ்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க நியூயார்க் மேயர் மம்தானிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்த அமெரிக்க மேயர் மற்றும் ஆளுநர் தேர்தல்களில் நியூயார்க் மேயராக ஜோரன் மம்தானி தேர்வானது அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மம்தானி கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்டு அதிபர் டிரம்புக்கு நேரெதிராக இருந்ததே இருவருக்குமான பிரச்சினைக்கு மூல காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க மம்தானி நேரம் ஒதுக்க கோரிய நிலையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் மம்தானியும் ட்ரம்பும் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மேயர் மம்தானியின் கோரிக்கையை ஏற்று சந்திப்புக்கு ஒப்புக்கொண்டதாகவும் அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து சந்திப்புக்கு பிறகு தெரியவரும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக மம்தானி தன்னிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், ஏனெனில் அவருக்கான பல விஷயங்களை அங்கீகரிக்க வேண்டியது தான் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
தொடர்ந்து 3 முறை சுழன்றடித்து ஜப்பான் பனிச்சறுக்கு வீராங்கனை நிகழ்த்திய சாகசத்தின் காட்சிகள்தான் இவை. அடுத்த ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் தொடர் வடகிழக்கு இத்தாலியில் நடைபெறுகிறது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்காக தயாராகி வரும் ஜப்பான் பனிச்சறுக்கு வீராங்கனை முரேசே கொகோமோ ஆஸ்திரியாவில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆஸ்திரியாவின் சுபாய் பனி பிரதேசத்தில் பயிற்சியின் போது சர்வசாதாரணமாக பின்னோக்கி 3 முறை சுழன்றடித்து முரேசே கொகோமோ அசத்தினார். மகளிர் பிரிவில் ஒருவர் பின்னோக்கி 3 முறை சுழன்றடிப்பது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்ற முரேசே பயிற்சியின் போதே தனது சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. கோவாவில் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் 81 நாடுகளைச் சேர்ந்த 240 படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த நிலையில் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். பாரத் ஏக் சூர் என்ற தலைப்பில் 16 மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சினிமாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிக்காட்டிய ஊர்திகளின் அணிவகுப்பு கவனம் ஈர்த்தது. மேலும் நிகழ்ச்சியில் தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணாவின் 50 ஆண்டுகால சினிமா பயணத்தை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் அமரன் படம் முதல் படமாக திரையிடப்படும் நிலையில் முப்படைகளின் கதையை படமாக எடுக்க விரும்புவதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவா திரைப்பட விழாவில் பங்கேற்க செல்வதற்காக கமல்ஹாசன், படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோர் சென்னை விமான நிலையம் வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், அமரன் படத்தை மத்திய அரசு கௌரவித்ததில் அரசியல் கலக்க வேண்டாம் என்றார். மத்திய அரசிடமிருந்து வந்தது, அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் எப்படி இருந்தாலும் இது சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் அமரன் படம் தனக்கு நிறைய கொடுத்திருப்பதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். ஒரு வருஷமா அமரன் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கு, அது இன்னும் லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ, உங்களுக்குலாம் பெரிய தேங்க்ஸ். அமரனோட கதையின் கருவே நாயகன் என்றும் அதற்காக உழைக்க வேண்டும் என்றும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி கூறினார். நாம் பதிவேற்றும் புகைப்படங்களை 3D டிஜிட்டல் மினியேச்சர்களாக மாற்றி கொடுத்து வந்த நானோ பனானாவின் புதிய மேம்படுத்தப்பட்ட AI மாடலை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கூகுளின் AI கருவியான ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் மூலம் பயனர்கள் தங்களது சொந்த புகைப்படங்களை மினியேச்சர் மாடல்களாக மாற்றி ட்ரெண்ட் செய்து வந்தனர். உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த நானோ பனானா AI மூலம் துல்லியமான 3D மாடல்களை உருவாக்க முடியும். இதில் நாம் பதிவேற்றும் புகைப்படங்களில் உள்ள முகபாவங்கள், உடைகள் மற்றும் பின்னணி விவரங்கள் போன்றவற்றை அப்படியே வழங்குகிறது. இந்நிலையில் கூகுள் நிறுவனம் நானோ பனானா ப்ரோ எனப்படும் மேம்படுத்தப்பட்ட AI புகைப்படம் உருவாக்கும் மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 14 படங்களை ஒரு சேர இணைத்து புதிய காட்சிகளை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளது. அத்துடன் போஸ்டர், அழைப்புதழ், இன்ஃபோகிராபிக்ஸ் போன்றவற்றை உருவாக்குவதற்கு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக படங்களில் நேரடியாக வாசிக்கக்கூடிய எழுத்துக்களை பல மொழிகளில் உருவாக்கும் திறன் கொண்டுள்ளது. பயனர்கள் ஒளி, நிறம், கேமரா, கோணம் போன்றவற்றை எளிதில் மாற்றலாம் என்றும் 4K ரிசொல்யூஷன் வரை பல ஆஸ்பெக்ட்ஸ் ரேஷியோக்களில் படங்களை உருவாக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவசமாக உருவாக்கப்படும் புகைப்படங்களில் வாட்டர் மார்க் இடம்பெற்றிருக்கும். அதே நேரம் கட்டண சந்தாதாரர்களுக்கு வாட்டர் மார்க் இடம்பெறாது என்று கூகுள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.